இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் உங்களோடு இருக்கின்றது. அன்பு தெய்வமே, உம்முடைய இறைவார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருளை தந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக இருக்கட்டும். உம்முடைய அருள் வரங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மக்களை இறைவார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கும் போது இந்த நாளில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்றவாறு இவற்றை செய்து இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மனநிறைவும் கொள்ளட்டும். இவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவர்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும், இவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இவர்களை மாற்றியருளும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எண்ணிக்கை புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 இறைவார்த்தைகள். மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் நிறுத்தி வைத்தார். கடவுளின் வார்த்தைகளை எடுத்து கூற பலர் நியமிக்கப்பட்டனர். கடவுளின் வாயாக, அவருடைய வார்த்தையாக மக்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவதற்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இந்த 70 பெரியவர்கள், மூப்பர். மக்களின் மூப்பர் 70 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நோக்கம், அந்த ஒரே நோக்கம்தான் அவருடைய பணி. அது என்ன பணி என்றால், கடவுளின் கூடாரத்தை சுற்றிலும் ஒற்றுமையோடு நிறுத்தி வைக்கப்பட்டனர். அவர்கள் ஒரு பணிக்காக, ஒரு உள்ளத்தோடு அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டனர். கடவுளின் திருவுளத்தை அறிய ஒரே அணியாக நிறுத்தி கடவுளின் முன்னால் அவர்கள் அணிவகுத்தனர். மேகத்திலிருந்து கடவுளின் பிரசன்னம் இறங்கியது போல இன்று வேண்டுதல் செய்கின்ற உங்கள் குடும்பங்களில் நீங்கள் ஜெபம் செய்யும் போது, நீங்கள் இறைவார்த்தை கேட்கும் போது, நீங்கள் செய்கின்ற உங்கள் தேவைகளில், ஜெபிக்கின்ற தேவைகளில், உங்கள் தலைமுறைகளில், பொருளாதார வளர்ச்சியில், உங்கள் கல்வியில், உங்கள் ஆரோக்கியத்தில், நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில், உங்கள் பெற்றோரில் கடவுளின் பிரசன்னம் இறங்கி வருகிறது. உங்கள் குடும்பம் முழுவதும் அது நிறைகிறது. ஏனென்றால் ஒரே மனத்தோடும் ஒரே உள்ளத்தோடும் இருந்து இறை வார்த்தையை கேட்கின்ற உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக மாறுகின்றது. அடுத்த இறை வார்த்தை, பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். மோசேயில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து அந்த 70 மூப்பருக்கும் அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அன்புமிக்கவர்களே, ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டோடும் இணைந்து ஒரு குழுமமாக ஜெபித்த 70 மூப்பர்களுக்கும் கிடைத்த பலன் என்ன? அவர்கள் அனைவரிலும் தூய ஆவி இறங்கி வந்து அவர்கள் இறைவாக்கு உரைக்க வைத்தது. கடவுள் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடும் 70 மூப்பர்களோடும் தமது ஆவியை அனுப்பி பேசினார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. நம்பிக்கையோடு ஒரே நோக்கத்துக்காக ஒரே அணியில் ஒற்றுமையோடு ஜெபிக்கின்ற மக்களின் ஜெபத்தை கடவுள் கேட்கின்றார். கடவுளின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவர்களை திடப்படுத்துகின்றார். ஆண்டவரை தேடுவோர் அனைவருக்கும் அவர் அண்மையில் உள்ளார். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டோடும் இறைவார்த்தையை கேட்போம். ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் செய்கின்றார். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நம்மை தந்து இன்று நம்மை திடப்படுத்துகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.